வைத்துள்ள அனைவருக்கும் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கா? அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. ஏடிஎம் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் 2 லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி புதிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இது எப்படி கொடுப்பாங்க, யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க, இதை பத்தி முழு தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்குக்கு மட்டும் கிடையாது, ஒரு வங்கிக்கு மட்டும் கிடையாது. இந்தியன் பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, கனரா பேங்க், ஐஓபி பேங்க், இப்படி நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே உங்கள் அனைவருக்குமே இந்த தகவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் அனைவருக்குமே இது பொருந்தும். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற உங்கள் ஏடிஎம் கார்டுக்குள்ள 2 லட்சம் ரூபாய் இலவசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? என்னமா சொல்கிற, நாங்கள் ஏடிஎம் கார்டை காசு எடுக்கவும் ஸ்வைப் பண்ணவும் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், இதில் எங்கே இருந்து காசு வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஆமாங்க, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, ஐஓபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, குறிப்பாக உங்ககிட்ட ரூபே கார்டு இருந்தால் சரி, உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்த்துடலாம். இந்த தகவல் தெரிஞ்சால் நிஜமாகவே நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அதனால் இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம ஊரில் நிறைய பேர் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க, ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடந்து ஒருத்தர் இறந்துட்டாலோ இல்லை நிரந்தரமாக உடல் ஊனம் ஆயிடுச்சு அப்படின்னாலோ பெர்மனன்ட் டிசபிலிட்டி அவங்க குடும்பத்துக்கு கை கொடுக்கறது இந்த ஏடிஎம் கார்டு இன்சூரன்ஸ் தான். இதுக்காக நீங்கள் மாதம் எந்த ஒரு தொகையும் கட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க உங்களுக்கு ஒரு டெபிட் கார்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கார்டோடவே சேர்ந்து இந்த இன்சூரன்ஸும் ஆக்டிவேட் ஆகிடும். குறிப்பாக பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மூலமாக 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரூபே கார்டு வச்சிருக்க எல்லாருக்குமே இந்த 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க கேட்கலாம், என்கிட்ட ரூபே கார்டு இல்ல, விசா, மாஸ்டர் கார்டு தான் இருக்கு, எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கும் கிடைக்கும். ஆனா கார்டோட வகையை பொறுத்து அமௌண்ட் மாறுபடும், ரூபாய் மாறுபடும். இப்போ நீங்க சாதாரண கிளாசிக் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா சாதாரண கிளாசிக் கார்டுக்கு 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அதுவே நீங்க பிளாட்டினம் சிக்னேச்சர் கார்டெல்லாம் வச்சிருந்தா 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் கூட கவர்மெண்ட்டும் பேங்க்கும் இலவசமா இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. இது பேங்கை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். இங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கு, நான் பீரோல பத்திரமா பூட்டி வச்சிருக்கேன், எனக்கு விபத்து நடந்தா இன்சூரன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. இங்க தான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். கவர்மெண்ட்டும் ரிசர்வ் பேங்கும் ஒரு முக்கியமான கண்டிஷன் வச்சிருக்காங்க. அதாவது விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி 45 நாள்ல இருந்து 90 நாட்களுக்குள்ள, சில பேங்க்கள்ல இது 90 நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது, அந்த ஏடிஎம் கார்டை நீங்க அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது யூஸ் பண்ணியிருக்கணும். ஒன்று ஏடிஎம் மிஷினில் காசு எடுத்திருக்கணும், இல்லை பெட்ரோல் பங்க், சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்வைப் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாட்டி அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஆன்லைனில் இ-கமர்ஸ் டிரான்சாக்ஷன் ஆகுது பண்ணியிருக்கணும். சும்மா ஜிபே, ஃபோன்பேயில் அனுப்புறது கணக்கில் வராது. ஏடிஎம் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருந்தால் மட்டும்தான் அந்த ஏடிஎம் கார்டு ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் அந்த இன்சூரன்ஸ் பாஸ் ஆகும். இது தெரியாமல் தான் பல பேர் அப்ளை பண்ணியும் ரிஜெக்ட் ஆகுது. இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு
நடந்திருக்கும். எதிர்பாராத விதமாக குடும்பத்தில் ஒருத்தருக்கு விபத்து நடந்துருச்சு, அவர் இறந்துட்டாரு. இப்போ எப்படி அந்த 2 லட்சத்தை வாங்குறது? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டைம் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. விபத்து நடந்த 90 நாட்களுக்குள்ள சில பேங்க்ல 60 நாட்கள் இருக்கு. சம்மந்தப்பட்ட பேங்க் பிரான்ச்சுக்கு போய் தகவல் நீங்கள் சொல்லணும். லேட்டாக போனால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். இதுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் போலீஸ் எஃப்ஐஆர் காப்பி தேவைப்படும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தேவைப்படும். இறப்பு சான்றிதழ் டெத் சர்டிஃபிகேட் தேவைப்படும். விபத்து நடந்த 90 நாட்களுக்கு முன்னாடி அந்த கார்டை யூஸ் பண்ணதுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். நாமினியோட ஆதார் மற்றும் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தேவைப்படும். இது எல்லாத்தையும் பேங்க்ல போய் ஏடிஎம் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று கேட்டு வாங்கி அதோடு சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக அந்த 2 லட்சம் ரூபாயை நேரடியாக நாமினியோட அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிடுவாங்க. ஸோ விபத்துங்கிறது சொல்லிட்டு வராது. ஆனால் அப்படி ஒரு கஷ்டம் வரும்போது எந்த சப்போர்ட்டும் இல்லாத ஒரு ஏழை குடும்பத்துக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா? ஆனால் 99% பேருக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கிறதே தெரியல. அதனால இந்த திட்டத்தை அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோவை பார்த்ததோடு நிறுத்திடாம உங்க வீட்டில் இருக்கவங்க, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களால ஒரு குடும்பம் பயனடையலாம். உங்க ஏடிஎம் கார்டு ஆக்டிவா இருக்கா இல்ல பீரோல இருக்கா அப்படின்னு இப்பவே செக் பண்ணுங்க. ஒரு 100 ரூபாயாச்சும் போய் ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்துடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்துச்சா இல்ல ஏற்கனவே தெரியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த திட்டத்தை பத்தி வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா மறக்காம இந்த வீடியோவோட கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.